திரு சோமவல்லியப்பன் அவர்கள் நான் வந்து கேட்க விரும்புகிற விஷயம், திரு அருணன் அவர்கள் குறிப்பிட்டது போல சாமானிய மக்கள் வங்கிகளை அதிக அளவில் முற்றுகையிடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாளை மறுநாள் ஏடிஎம் சென்டர்ல பெருங்கூட்டம் ஏற்கனவே இருக்குது. நாளை இயங்காது சொன்னப்போ நாளை மறுநாள் 10ஆம் தேதி துவங்கும் போது அங்கே பெருங்கூட்டம் வாய்ப்பு இருக்குது. வங்கிகளில் கூடுதலான கவுண்டர்கள் திறக்கப்படும் அப்படிங்கிறத ரிசர்வ் வங்கி உத்தரவாதப்படுத்தியிருக்கு. ஏடிஎம்ல வந்து புதிய 500 ரூபாய் தாள்களும் புதிய 2000 ரூபாய் தாள்களும் வைக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய புழக்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 100 ரூபாய் தாளும் தொடரும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா இது எவ்வளவு பெரிய டாஸ்க். 125 கோடி மக்கள் கொண்ட இடத்துல நாடு முழுக்க இருக்கக்கூடிய வங்கிகளையும் ஏடிஎம் மையங்களையும் இந்த பணத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது எவ்வளவு சிரமமான காரியம். பொதுமக்கள் பீதி அடையாமல் இருப்பதற்கு இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு என்ன சொன்னீங்க? ஏற்கனவே சொன்னீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவ வேண்டிய வெள்ளம் போல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது மக்கள் செய்து போல ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவ வேண்டிய சொன்னீங்க. ஆனா அந்த பெருந்தன்மைக்கான வாய்ப்பு கூட கிடைக்குமான்னு தெரியல. நீங்க இப்ப பார்த்திருக்கலாம் ஏடிஎம்கள்ல வந்து 100 ரூபாய் தாள் வரல, 500 ரூபாய் தாள் வந்து பெட்ரோல் பங்க்ல வாங்க மாட்டேன்றாங்க, சில்லறை திரும்ப தர மாட்டேன்றாங்க, 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுன்னு சொல்றாங்க. பல்வேறு சிக்கல்கள் வந்து பிராக்டிகலான சிக்கல் நிறைய இருக்கிறத பார்க்கிறோம். இதை எப்படி எதிர்கொள்ளணும்? அரசாங்கம் அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது என்ன நீங்க நினைக்கிறீங்க? நீங்கள் திரும்ப திரும்ப தொடர்ந்து வலியுறுத்தி விலக்கி சொல்வதை மீண்டும் மீண்டும் எல்லோருமே சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். பல சமயங்களில் செய்தியை விட செய்தியை புரிந்து கொள்ளும் விதத்தில் தான் மிகப்பெரிய குழப்பங்கள் வரும். இப்போதைக்கு அரசாங்கம் சொல்லியிருப்பது 500 ரூபாய் தாளும் 1000 ரூபாய் தாளும் பழைய நோட்டுகள் கையில் இருப்பவை செல்லாது. அதை நீ மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு தொடர்ந்து டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆக அன்றாட செலவுகளுக்கு தேவைப்படுபவர்கள் தவிர, அதற்கு கையில் நோட்டுகள் இல்லாதவர்கள் தவிர மற்ற அனைவரும் தங்களிடம் இருக்கிற எல்லா நோட்டுகளையும் உடனடியாக மாற்ற வேண்டிய அவசியமில்லை. அடுத்த 2 நாள் 4 நாள் 5 நாளைக்குள்ளார. இப்போ எல்லோரும் போய் ஒரே இடத்துல இல்லையோ என்கிற ஒரு வேகத்தில் முட்டுகிற பொழுது தான் உண்மையிலே தேவைப்படுகிறவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடுகிறது. அதனால் யார் யாரிடம் கிரெடிட் கார்டு இருக்கிறதோ, யார் யாரிடம் டெபிட் கார்டு இருக்கிறதோ, யார் யாரெல்லாம் வங்கி காசோலை பயன்படுத்த முடியுமோ அவர்களெல்லாம் தொடர்ந்து அவற்றை முழுமையாக பயன்படுத்தலாம், எங்கேயெல்லாம் செல்லுமோ அங்கே. ஆக அந்த டிமாண்ட் ஃபார் கேஷ் என்பதை பெரும்பாலானவர்கள் நினைத்தால் குறைக்கலாம். இந்த பீதியின் காரணமாக எல்லோரும் போய் மேலே விழுகிற போது தான் இந்த ரன் ஆன் பேங்க் என்பது போல் வந்து கொடுக்க முடிந்ததை கூட கொடுக்க முடியாமல் வங்கிகள் போய்விடும். இப்போ வங்கிகளில் ஒத்துழைப்பு தேவைப்படும். எப்படி இந்த வெள்ள நேரத்தில் பல பேர் வந்து பொது இடங்களில் நின்று ஒரு உதவிகள் செய்தார்களோ, அதுபோல் அங்கங்கே இருக்கிற சமூக நல குழுக்கள், மக்கள் மன்றங்கள், வேறு யார் யாரெல்லாம் பொது சேவை செய்வதற்கு இருக்கிறார்களோ அவர்கள் இந்த மாதிரி இடங்களில் இருந்து ஒரு ஒழுங்குபடுத்துகிற நடவடிக்கைகளை, ஒரு உதவி செய்கிற நடவடிக்கைகளை செய்யலாம். இப்போதைக்கு போலீஸ்காரர்களுக்கு கூட அவருடைய ரூபாய் நோட்டை மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருக்கும். வங்கியில் வேலை செய்கிறவர்களுக்கு கூட அவருடைய நோட்டை மாற்ற வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும். ஆக இப்போ எல்லோருமே ஒரு திடீரென்று தடுமாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் யார் கட்டுப்படுத்துவது, யார் இந்த வேலைகளை செய்வது, யார் பயன்பெறுவது? ஆக வந்து எல்லோருடைய பணமும் செல்லாமல் போகாது. யாரெல்லாம் கருப்பு பணமாக வைத்திருக்கிறார்களோ, கணக்கு காட்ட முடியாத பணமாக வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு இது கண்டிப்பாக சிரமம். அவர்கள் வந்து இந்த வேகத்துக்குள்ளார நுழைவதை நாம் தடுக்க முடியாது. அவர்கள் வந்து நுழைந்தாலும் பின்னால் இதை கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதனால் அவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இந்த சாதாரண தேவைக்கு ஒருவருக்கும் ஒரு எவ்வளோ கேஷ் தேவையோ அந்த அளவு கேஷ் எடுத்துக்கொண்டு விட்டு நிச்சயமாக மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்கிற அளவில் ஒதுங்கி கொள்ளுகிற மனப்பான்மையை தான் நாம் இப்போது வந்து பெரும்பாலும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும், கடைபிடிக்க ஊக்குவிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். திரு வல்லியப்பன், குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி வந்து 500 கோடி 1000 கோடி வச்சிருக்கணும் தான் பெரிய சிரமம் அப்படின்ட்டு. பட் நான் புரிந்து கொண்ட வகையில் ஒருவர் எவ்வளவு தேவைப்பட்டாலும் எவ்வளவு விரும்பினாலும் எவ்வளவு வைத்திருந்தாலும் டெபாசிட் செய்ய முடியும், அதற்கு தடை இல்லை. இவ்வளவு ரூபா வரைக்கும் தான் டெபாசிட் செய்யணுங்கிற டிசம்பர் 30ஆம் தேதி வரை ஒவ்வொரு நபரும் தன்னுடைய வங்கி கணக்கிலோ தன்னுடைய தபால் நிலைய அக்கவுண்ட்லயே வந்து எவ்வளவு நாள் டெபாசிட் செய்யலாம். அதற்கு வந்து அவங்களுடைய அடையாள அட்டை காட்டி அவங்களுடைய பணம் தான் காட்டுறதுக்கான ஒரு அடையாள அட்டை மட்டும் காட்டணும். ஏதோ ஒரு அடையாள அட்டை, அது ரேஷன் கார்டா இருக்கலாம், பாஸ்போர்ட்டா இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸா இருக்கலாம், பேன் நம்பரா இருக்கலாம், ஏதோ ஒரு ஆதார் கார்டா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். அவங்க வந்து ஒரு அடையாள அட்டை மட்டும் காட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தகவலா இருக்குது. ஆனா இதுல வந்து நாளைக்கு பின்னாடி ஒரு அளவுக்கு மீறி 5 லட்சம் ரூபாய்க்கு மேல டிரான்சாக்ஷன் இருந்தா வங்கிகள் வந்து ரிசர்வ் வங்கி தெரிவிக்கணுங்கிற மாதிரி தகவல் இருக்கு. சோ அளவுக்கு மீறின அமௌண்ட் இருந்தா அது எந்த அமௌண்ட் யாரும் சொல்லி சொல்ல வேண்டியிருக்குமே தவிர அதுல வந்து அதுவுமே அப்படியுமே பதிவு பண்ணா கூட வருமான வரித்துறையிட்ட வரி கட்ட வேண்டியிருக்குமே தவிர ஆபத்தோ சிக்கலோ பீதி அடைய வேண்டிய விஷயமோ போலீஸ் வரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சிக்கல் இதா இருக்குதா? இப்ப நான் வந்து 1 கோடி ரூபாய் நான் டெபாசிட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இல்ல 1 கோடி ரூபாய் நான் டெபாசிட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இது வந்து நிச்சயமா நான் என்னோட அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணும்போது என்னோட அடையாள அட்டை கார்டு நான் டெபாசிட் பண்றேன். 500 ரூபாய் 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணிறேன். அதுக்கு தடை கிடையாது. 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணா எவ்வளவு டெபாசிட் பண்ணலாம். அப்ப என்னோட அடையாள அட்டை காட்ட வேண்டியிருக்கு. இதுதான் நிபந்தனை. தபால் அலுவலகத்துல போடலாம், வங்கியில போடலாம். ஓகே. இதுக்கு அப்புறம் பதிவான பிறகு வங்கிகள் வந்து நிச்சயம் 1 கோடி ரூபாய் பாண்டே அக்கவுண்ட்ல டெபாசிட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவலை ரிசர்வ் வங்கிக்கு சொல்லும். அதன் பிறகு அந்த நபருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து பின்னாடி இவ்வளவு டெபாசிட் பண்ணிருக்கீங்களே உங்களுக்கு கணக்கு காட்டுங்க, வரியை கட்டுங்கிற
தகவல் தான் வரும். இதுல ஆபத்து, பேனிக், பீதியடைறதுக்கான விஷயங்கள் வேற ஏதாவது இருக்குதா? இல்லை, வேற எதுவும் இல்லை. அதாவது அவர்கள் இப்போதைக்கு அந்த 500 கோடி கொண்டே கட்டக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் ஏற்கனவே 500 கோடியை கொண்டே கட்டியிருப்பார்கள் என்று அனுமானிக்கிறோம். அவர்கள் வீட்டில் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இல்லை, அவர்கள் ஏற்கனவே கொண்டு போய் கட்டியிருப்பார்கள். அது போன்றவர்கள் தான் இப்பொழுது இந்த திடீர் நடவடிக்கை அவர்களை நோக்கியது தான். அப்படிப்பட்டவர்களுடைய பணத்தை நாட்டில் நாளில் ஒரு நோட்டு கள்ள நோட்டாக இருப்பதாக ஒரு கணக்கு சொல்வதாக சொல்லுகிறார்கள். 500 ரூபாயும் 1000 ரூபா நோட்டும் வெளிநாட்டிலிருந்து நமக்கு வேண்டாதவர்கள் அச்சடித்து அனுப்புவதாக. அது போன்ற நோட்டுகள் தொடர்ந்து வங்கிக்கு வரவே முடியாது, வந்தாலும் கண்டுபிடிக்கப்படணும், அவள் நம்முடைய சர்க்குலேஷன் முழுக்க ஒழிக்கப்படும். அந்த நன்மை இருக்கிறது. அது தவிர இதுவரைக்கும் பணத்தை சம்பாதித்து கொண்டு அதற்கு கணக்கு காட்டாமல் வரி காட்டாமல் வைத்திருக்கிறவர்கள் அந்த பணத்தை வங்கியில் மீண்டும் கொண்டு வர மாட்டார்கள். இதனாலெல்லாம் நான் நினைக்கிறது இந்திய ரூபாய் மிகப்பெரிய அளவில் வலுப்பெறும். இப்பொழுது நம்மளுடைய சர்க்குலேஷனில் இருக்கிற பலவிதமான கருப்பு பணமும் கள்ளப்பணமும் ஒழிகிற காரணத்தினால இந்தியன் ருபி வில் பிகம் ஸ்ட்ராங்கர் என்று நான் நினைக்கிறேன். ஆக இதில் பல நன்மைகள் இருக்கின்றன. நான் சொல்லுவது இப்போதைக்கு இந்த 2-3 நாட்களில் எல்லோரும் வேகம் எடுத்து போய் மேலே விழ வேண்டிய அவசியம் கிடையாது. அவரவருடைய தேவைக்கு ஓரளவுக்கு வைத்துக்கொண்டு மற்றவர்கள் அதிக தேவை இருப்பவர்களுக்கு வழிவிட வேண்டும். எல்லோருடைய பணமும் கண்டிப்பாக நல்ல பணமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் சொல்லியது போல கோடிகளில் வைத்திருப்பவர்கள் கூட அவருடைய பணத்தை மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது தவிர வேறு எந்த விதமான சிக்கலும் இதில் இல்லை. எந்த விதமான அதுவும் நியாயமான ஒரு தேவை தான், அதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் இப்போதைக்கு இந்த 2 நாட்களில் வருகிற பிரச்சனையை குறைப்பதற்கு நாமும் கொஞ்சம் ஒத்துழைக்க வேண்டும், இருப்பவர்களும் கொஞ்சம் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன்.